வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதுக்கு பெயர் வந்து 80-20 ரூல் அல்லது பரேட்டோ பிரின்சிபிள் அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல சொல்லுவாங்க. இது என்ன? இது எவ்வளோ முக்கியங்கிறத விளக்கறதுக்கு என்னன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில செய்ற செயல்கள் அனைத்தும் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உண்மையில பார்க்க போனா, அதுல 20% செயல் தான் மொத்த மற்ற 80% அவுட்கம் அதாவது விளைவுகளை தீர்மானிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 100% ரன் அடிக்கிறாங்க. அதாவது 500 ரன் அடிக்கிறாங்க என்றால், அ மொத்தம் இருக்கும் 10 பேர்ல 20%ங்கிறது 2 பேர். நீங்க 500 ரன்ல வந்து 2 பேர் தான். ஒரு தோனியோ இல்ல சுரேஷ் ரெய்னா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் 400 ரன்னை அடித்திருப்பார்கள். அதாவது 80% அடிச்சிருப்பாங்க. மீதி 80% சும்மா 10% தான் அது. இது வந்து ஏதோ ஒரு மேட்ச்ல நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் மட்டுமல்ல, எங்கெங்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்தியாவுல இருக்கிற மொத்த பணத்த நீங்க கூட்டினீங்க அப்படின்னா, 100% வச்சுக்கலாம். ஒரு $5 டிரில்லியன் இருக்கலாம். 5 டிரில்லியன் ரூப்பீஸ் வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10% இன்னும் சொல்ல 20% கூட இல்ல. 10% பணக்காரங்க கிட்ட 80% பணம் அவங்க கிட்ட தான் குவிஞ்சிருக்கும். மீதி 20% பணத்த தான் 80% மக்கள் நாமெல்லாம் யூஸ் பண்றோம். இது வந்து பணக்காரங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. இது பணக்காரங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தோட்டத்த எடுத்துக்கலாம். ஒரு தோட்டத்துல எல்லா செடிகளும் கனிகள் குடுக்குது. ஆனா, நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப 100 பழம் ஒரு 1000 பழங்கள் அந்த தோட்டத்தில் இருந்து வருகிறது என்றால், 20 செடிகளில் இருந்து 1000 பழங்கள் வரும். 900 பழங்கள் வரும். மீதி 80 செடிகள்ல இருந்து 200 பழங்கள் தான் வரும். ஒரு குறிப்பிட்ட செடியோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட மரம் நெறைய பழங்களை கொடுக்கும். மீதி அது மாதிரி நீங்க ஒரு அலுவலகத்துக்கு போறீங்க. அந்த அலுவலகத்துக்கு போனாலும் இதுதான் நடக்கும். இப்ப நீங்க போறீங்க. எந்த அலுவலகத்துக்கு வேணா போய் பாருங்க. மொத்தம் 100 பேர் வேலை செய்றாங்க அப்படின்னா, அதுல வந்து 10லேருந்து 20% மக்கள் தான் அத்தனை வேலைகளையும் செய்வார்கள். மீதி 80% மக்கள் வேலை செய்வது போல் ஒரு சீன் ஒண்ணு போடுவாங்க. இல்ல வேலை செய்றவங்க அவங்க வேலைய இவங்க செஞ்ச மாரி காட்டி எப்படியோ இவங்க ஆனா சும்மா தான் பொழுத ஓட்டுவாங்க. அவங்க எப்படி பொழுத ஓட்டுவாங்கிறது வேற. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அந்த 80% மக்கள் வேலையே செய்வதில்லை. ஆனால் சம்பளம் மட்டும் வாங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மீதி அந்த 20% வேலையை மொத்த வேலையையும் 20% மக்கள், இன்னும் சொல்லப்போனால் 10% மக்கள் தான் அந்த வேலையை மொத்தத்தையும் செய்வார்கள். அவர்களுக்கு வேலை செய்வதற்கே நேரம் இருக்கும். அவர்கள் என்ன முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்களே அதை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். எல்லா வேலையும் நான் தான் செய்றேன், நான் தான் செய்வேன்னு வாங்கி தலையில போட்டுப்பாங்க. இல்ல புடிச்சு போய் இல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நல்லா வேலை செய்றாங்கன்னு அவங்க தலையிலயும் அத்தன வேலையும் கட்டுவாங்க. இதுதான் எல்லா ஆர்கனைசேஷன்லயும் நடக்கும். ஸோ, இது மாதிரி இது வந்து நான் சொல்றது ஒரு தோட்டத்திலோ, இல்ல ஒரு அலுவலகத்திலோ மட்டும் இல்ல. நீங்க ஒரு துணி வாங்குறீங்க. அந்த துணிய வந்து நீங்க உடுத்துக்கிறீங்க. ட்ரெஸ்ஸா போட்டுக்கலாம், ஷர்ட்டா போட்டுக்கலாம், பேண்டா போட்டுக்கலாம். வாட் எவர் இட் மே பி. அந்த பேண்ட் போடுறீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் தான் அதிகமான தேய்மானத்தை கொடுக்கும். அதிகமாக உபயோகப்படும். மீதி உதாரணத்துக்கு உட்காரும் இடம் என்று வைத்துக் கொள்ளலாம். அங்கே தான் அதிகமான தேய்மானம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடைசியில் அதுதான் அந்த இடத்தில் தான் கிழியும், அந்த இடத்தில் தான் கரைகள் வரும், எல்லாம் நடக்கும். மீதி 80% அப்படியே அழகா இருக்கும், புதுசா இருக்கும். அது மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு வீடு வாங்குறீங்க. நீங்க அந்த வீட வாங்கிட்டு சும்மா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வாங்கினாலும், நீங்கள் உங்கள் அ வீட்டில் ஒரு குறிப்பிட்ட 2 ரூம், அதாவது 200 ஸ்கொயர் ஃபீட்ட தான் நீங்க திரும்ப திரும்ப அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். மீதி இடம்லாம் சும்மா அப்படியே இருக்கும். போட்டது போட்டபடி. இத நம்ம உணரவும் மாட்டோம். அந்த 20% சூஸ் பண்றதுங்கிறது கரெக்ட்டா அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ரூம் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ரூம்ல மொத்த இடத்தையும் விட்டுவிட்டு, ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தான் உட்காருவீர்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்வீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் படுக்கிறது, தூங்குறது இது நடந்துட்டு இருக்கும். ஏன் அதுனா இதுதான் பரேட்டோ பிரின்சிபிள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20% தான் நாம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட 20% இது வந்து வெறும் ஒரு அலுவலகம், தோட்டம், இல்ல வீடு இல்ல. எங்கெங்கும் இதுதான் விதி. இத புரிஞ்சுக்கிட்டா, நம்ம வாழ்க்கைய இத நம்ம பயனுக்கு அழகா உபயோகப்படுத்திக்கலாம். எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க படிக்கிறீங்க. படிக்கிறதுங்கிறது 10 சப்ஜெக்ட்.
எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 20% மேக்ஸு, சயின்ஸு. அந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இவ்வளோதான். இந்த 2 தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. இதில் வரும் மதிப்பெண்ணை வைத்து தான் உங்கள் கல்லூரியில் இடம் கிடைக்கப் போகிறது. இதை வைத்து தான் உங்கள் வாழ்க்கையே முடிவு செய்யப்பட போகிறது. இப்போது நீங்கள் 10 சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு பதிலாக வந்து வெறும் அந்த 2 சப்ஜெக்டை மாறி மாறி படித்தா, நான் வந்து படிக்கிற காலத்தில் தான் அந்த +2ங்கிறது ரிலீஸ் இது அறிமுகப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில். அப்போ என் நண்பன் சொன்னால், முதல் 2-3 பேட்ச்சில் வந்து ஒன்றுமே புரியாது என்ன படிக்கணுன்ட்டு. அப்போ அங்கே தெளிவாக சில பேர் சொன்னாங்க, மார்க் வாங்குறவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டுடைய மார்க்கை மட்டும்தான் இன்ஜினியரிங்லேயோ மெடிக்கல்லையோ கேட்பாங்க. உடனே என்ன பண்ணாங்க, டார்கெட்டடாக வெறும் மேக்ஸ், ஃபிசிக்ஸை மட்டும் படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ் மட்டும் படிக்க ஆரம்பித்தோம், நல்ல மார்க் வாங்கினா நல்ல பெரிய சீட் கிடச்சி, நல்ல காலேஜில் சீட் கிடச்சி, பெரிய இன்ஜினியராகி வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டேன். நீங்கள் காலேஜ் சேர்ந்தப்புறமா இப்போ இன்ஜினியரிங் சேர்றீங்க அப்படின்னா, நான் என்னுடைய தொழிலை சொல்கிறேன், சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பிரிட்ஜஸ், டேம்ஸு, பில்டிங்ஸு, ஹார்பர், ஏர்போர்ட்டு. இதில் 20% வந்து 80% இத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால், இந்த பில்டிங்னு பார்த்தா ஜஸ்ட் 20% தான். ஆனால் எல்லா சிவில் இன்ஜினியரும் இன்னைக்கு வேலை செய்வது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே வந்து மீதி 80% அதில் இருக்கிற வேலை செய்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அதை இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரு கன்ட்ரிபியூஷன் பார்த்தாலும் மட்டும் இல்லை, ஒரு நம்மளுடைய எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா விதமான தேய்மானங்கள் இல்லை வருமானங்கள் எல்லாமே அந்த 20%ல் அடங்கிடும். இதுதான் நான் 80-20 ரூல், பேரட்டோ பிரின்சிபல் அப்படிங்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்களேன், எத்தனையோ விஷயங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு ஒரு என்ன ஒரு இது கற்றுக்குறீங்க, இசையை கற்றுக்குறீங்க, இல்லை ஒரு விஷயங்களை கற்றுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ இசை பாடல்களோ இல்லை விஷயங்களோ இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு 2-3 பாட்டை தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதாவது இதை வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, இதை தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி, ஒரு படிப்பு படிக்கும்பொழுது குறிப்பார்த்து மேக்ஸையும் சயின்ஸையும் மட்டும் படித்தா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டு போகலாம். நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவை, எல்லா சப்ஜெக்டையும் படித்து நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க, இல்லை ஒரு இதை செய்ய போகிறீங்க, அதில் அந்த 20%-ஐ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடணும். இந்த 20% தான் ரொம்ப முக்கியம். ஓகேயா? இப்போ வந்து அந்த 20%ல உங்கள் மொத்த எனர்ஜி நீங்கள் செலவு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டும்பொழுது, இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பரேட்டோ பிரின்சிபல் அல்லது 80-20 ரூல் படி எந்த 20% நான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன்? எனக்கு இந்த பெட்ரூம், என் ரூமு, ஒரு கிச்சனு, அப்புறம் மிஞ்சி போனால் அது. மற்றபடி இன்னொரு டைனிங்கு, எக்ஸ்ட்ரா கெஸ்ட் ரூமு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா செலவையும் பண்ணி இன்னும் பிரமாதமாக அந்த வீட்டை கட்டலாம். அது மாதிரி நீங்கள் 10 சப்ஜெக்ட் படிக்கிற மொத்த நேரத்தையும் 10 தடவை படிக்கிறீங்கன்னா, இந்த 2 சப்ஜெக்டை 100, 50, 20, 30 தடவை இல்லை இன்னும் 50 தடவை படித்து இன்னும் நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதை அதிகமாக செய்யும் பொழுது, அங்கே உங்களுக்கு விளைவுகள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இதுதான் அந்த 80% முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த 80 எது வேண்டாத 80%ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எது வேண்டிய அந்த 20%ங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, அதில் முழுக்க முழுக்க உங்கள் ஃபோக்கஸை போட்டா தான் இது என்ன ஆகுது, உங்களுக்கு கண்டிப்பான சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்காமல் எல்லா சப்ஜெக்டையும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 10 சப்ஜெக்ட் 1 மணி நேரம் படித்தா 10 மணி நேரம். இது மேக்ஸை மட்டும் 10 மணி நேரம் படிச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. உங்கள் கேள்விகள், வாழ்க்கை எல்லாமே இப்போ மேக்ஸை பொறுத்து தான் இருக்குன்னா, இப்போ நீங்கள் மொத்த எனர்ஜியை மேக்ஸில் தான் செலவு பண்ணியிருக்கீங்க. இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட். எல்லாத்துலையும் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கலாம், ஒரு உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பல நேரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட 2 மணி நேரம், 10 மணி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்தில் தான் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனை வேலையை செஞ்சுருப்பீங்க. ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 20% நேரம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலையில் நீங்கள் 2 மணி நேரம் வேலை செய்வது என்பது மற்ற நேரங்களில் 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு என்ன ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குமோ, என்ன அவுட்கம் கொடுக்குமோ அதை கொடுத்து விடும்.
அதனால தான் காலங்காத்தால எழுந்து படிக்கணும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. இதுதான் பராட்டோ பிரின்சிபல். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்ற நேரம் பராட்டோ பிரின்சிபலில் அந்த 20%ல வருது. அப்பதான் வாக்கிங் பண்ணணும், அப்பதான் படிக்கணும். இன்னும் சொல்லப்போனா நீங்க வாழ்க்கையில எனக்கு முன்னேறணும். இப்ப பில்லியனர்ஸ்லாம் கணக்கெடுத்தாங்க. எல்லா பில்லியனர்ஸ்க்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. எல்லாரும் 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. இது மாதிரி எலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு அத்தனை பேரும் சொல்றாங்க, நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம் அப்படின்ட்டு. அந்த 5லிருந்து காலை 7 மணி வரை அந்த 2 மணி நேரம், இன்னும் சொல்லப்போனா நம்ம இந்திய கணக்குப்படி பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. 4 மணியிலிருந்து காலை 7 மணி வரை உங்களுக்கு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்களோ அதோடைய அவுட்கம் மீதி 80%ல மணி மணித்துளிகள்ல செய்ற அதே அவுட்கம் இந்த 3 இதுல வந்துவிடும். இதுதான் உண்மையான விளக்கம் பாரட்டோ பிரின்சிபலுக்கு. இப்போ நம்ம இந்த 20% ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு நாள்ல இந்த பாரட்டோ பிரின்சிபல் படி முக்கியமான 20%ங்கிறது எதுன்னா, பிரம்ம முகூர்த்தம், காலை நேரம். அது மாதிரி ஒரு சாப்பாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும், சாப்பாட்டில் இந்த 20% நம்மள பொறுத்தவரைக்கும் அரிசி, கோதுமை அவ்வளோதான். மீதி எத்தனையோ தானியங்கள் விளைந்தாலும், அரிசி, கோதுமைங்கிற அந்த 20% தான் விவசாயிகள் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா, அதுல தான் உங்களுக்கு வருமானம் வருது. அது மாதிரி நீங்க ஈவன் அந்த சாப்பிடுற மெனுலயும் நீங்க பாருங்க, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் 20% தான் இருக்கும். அதாவது இட்லி, வடை, பொங்கல், பூரி அவ்வளோதான். இத தாண்டி நீங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஏங்க திரும்ப திரும்ப அந்த இட்லி, வடை, பொங்கல்லயே சுத்திட்டு இருக்காங்க. காலையில டிஃபன்னா இது மட்டும் தானா? அந்த 20%. அப்போ நீங்க என்ன பண்ணணும், காலையில டிஃபன் தயாரிக்கும் பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா, இட்லியும், வடையும், பொங்கலையும் மட்டும் போட்டால் தான் சென்னையில் உங்களால் லாபம் பார்க்க முடியும். நீங்க புதுமையா என்ன போட்டாலும் அவங்க முடியாது. ஏன்னா இந்த 20%ங்கிறதுல வருது அது. அது மாதிரி இந்த 20% முதல்ல என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணிடணும். அந்த டிஃபைன் பண்ணிட்டு கண்டுபிடித்துக்கிட்டு, அந்த 20%ல் 80% நேரத்தை நாம் செலவிடும் பொழுது, நமக்கு 100% சக்சஸ். இதைத்தான் புரிந்து கொள்வது. பரேட்டோ பிரின்சிபலை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, புரிந்து கொள்ளும் விஷயங்களை நாம் படிக்கும் அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் போது தான் அதனுடைய முழு பயன்களை நாம் பெற முடியும். அதனால் இப்ப நான் சொன்ன இந்த 80-20 ரூல் அல்லது இந்த பரேட்டோ பிரின்சிபல் போன்றவற்றை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், அந்த 20% அதாவது முக்கியமான அந்த 20% என்ன எல்லா விஷயங்களிலும் இந்த 20%ஐ நாம் கண்டுபிடித்து, அதில் 100% நேரத்தை செலவழித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும். இதுதான் இந்த பரேட்டோ பிரின்சிபலை நாம் புரிந்து கொள்வது. இதுக்காக தான் நான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன ரீசன் என்னன்னா, இதை புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெறலாம். அதுக்காக ரொம்ப இல்ல, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இது புரிந்து கொள்வது இதுதான் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இது. அதுக்காகத்தான் இந்த பராட்டோ பிரின்சிபல். நீங்க பரோட்டா பிரின்சிபல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. பராட்டோ அப்படின்னு ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால அவர் பேர்ல. இல்ல சிம்பிளா சொல்லணும்னா 80-20 ரூல் அப்படின்னு சொல்லலாம். இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் அந்த 20யை ஐடென்டிஃபை பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க அந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்தா கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு அத்தியாயம் தான் ரொம்ப முக்கியமான அத்தியாயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு திரைப்படம் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட 20 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். எல்லாவற்றிலும் அந்த 20ஐ கண்டுபிடியுங்கள். அந்த 20ல் மொத்த நேரத்தையும் அந்த 20ல் நீங்கள் செலவழித்தால் உங்களுக்கு நேரம் மிச்சம், செலவு மிச்சம், பணம் மிச்சம், எல்லாமே மிச்சம். ஆனால் புரொடக்டிவிட்டி அதிகம். அதனால் பார்த்து நீங்கள் அந்த எல்லாவற்றிலும் அந்த 20ஐ கண்டுபிடித்து வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் நான் இந்த காணொலியை போட்டிருக்கிறேன். தயவு செய்து எல்லோரும் லைக் பட்டன் அமுக்குங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க என்ன வீடியோ. ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. தேங்க்யூ.